ராகுல் காந்தி என்னுடைய கணிப்பில், நான் வந்து அதை வந்து தரவுகளோட இல்லை, நான் கணிப்பாளர், எப்பயுமே ஏடிஎம்கே ப்ரிஃபர் பண்ணுறவராக இருந்திருக்கிறார். எப்பயுமே டிஎம்கே ப்ரிஃபர் பண்ணுறவராக இருந்ததில்லை. சோனியா காந்தி எப்பயுமே டிஎம்கே வந்து 100% நம்புறவா இருந்தாலும் ஏடிஎம்கே மேலே அவங்களுக்கு ஒரு நாள் கூட பற்று பாச மரியாதை இருந்ததே இல்லை. இந்த அம்மாக்கும் பிள்ளைக்குமான அந்த கான்ஃப்ளிக்ட் தொடர்ந்துனே இருக்கு. அறிவாலயம் போகாத ஒரே காங்கிரஸ் தலைவர், கோபாலபுரம் போகாத ஒரே காங்கிரஸ் தலைவர், தமிழக முதலமைச்சர் இருக்கக்கூடிய சித்தரஞ்சன் சாலை போகாத ஒரே காங்கிரஸ் தலைவர் வந்து திரு ராகுல் காந்தி மட்டும்தான். மற்ற மன்மோகன் சிங்லேருந்து, பிரணாப் முகர்ஜிலேருந்து, சோனியா காந்திலேருந்து, யூ நேம் இட், எவரிவன் யூஸ்ட் டு கோ தேர். வேறஸ் ஜெயலலிதா அவர்கள் உடம்பு முடியாமல் இருந்தபோது முதல்ல வந்து பார்த்த அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி மருத்துவமனையில். அவருக்கு எப்பயுமே சாஃப்ட் கார்னர் எப்பயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு வந்து நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி தான் அவரை வந்து கவனிக்கிறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. சும்மா இருப்பா, உனக்கு விவரம் தெரியாதுன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. அவரும் சரி, எல்லாரும் சொல்றாங்க இப்போ உண்மையிலே விவரம் தெரியாது பொழுது பேசாமல் உட்காந்துட்டு இருக்காரு. கட்சி மேலேயே அந்த தலைமை மேலே இருக்கக்கூடிய, அதாவது காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வேற அறுத்து திமுக. இந்த வரலாறு அவருக்கு தெரியும்ல. 67 வரைக்கும் ஆட்சியில் இருந்தது 47 52 67 வரைக்கும் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி. திமுக எமர்ஜ் ஆகி தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தலையெடுக்க விடாம பண்ணிருச்சு. இது எல்லாமே பழைய வரலாறு. இந்த வரலாறை காங்கிரஸ் கட்சிக்காரங்க மறந்துட்டாங்க. ராகுல் காந்திக்கு மறக்க முடியலன்னு நினைக்கிறேன்.